இட்டலியில் தோண்டியபோது கிடைத்தது தமிழ் எழுத்து. அது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. 1995இல் இட்டலியின் அரேட்சோ நகரில் நடந்த ஒரு பழமையியல் அகழாய்வில் ஒரு பானை கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பொறிக்கப்பட்டிருந்தது தமிழ் பிராமி எழுத்து. அதை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு கேள்வி மட்டும், இது எப்படி ரோம் வரை சென்றது? பதில்: சங்ககால தமிழர்கள். அந்த காலத்தில் தமிழர்கள் உலகின் மிகப்பெரிய கடல் வணிக சக்திகளில் ஒருவராக இருந்தனர். முசிறி, இன்றைய கேரளா கரையில் இருந்த ஒரு முக்கியமான தமிழ் துறைமுகம் அக்காலத்தில் உலகின் முக்கியமான வணிக மையங்களில் ஒன்றாக விளங்கியது. ரோமிலிருந்து கப்பல்கள் நேரடியாக தமிழகம் வந்தன. தமிழகத்திலிருந்து மிளகு, முத்து, தந்தம், மஸ்லின் துணி ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அது மட்டுமல்ல, ரோம் இலேயே தமிழ் வணிகர்கள் குடியேறி வாழ்ந்தனர். அவர்கள் பயன்படுத்திய பானைகளில் ஒன்றுதான் இன்று இட்டலி மண்ணில் ஆதாரமாக கிடைத்துள்ளது. ஒரு உண்மை: தமிழர் வரலாற்றை உலகம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. தமிழர் பெருமை உங்கள் நெஞ்சில் தொட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழரின் உலக வரலாற்றை இன்னும் ஆழமாக தோண்டிப் பார்க்கப் போகிறோம்.